இந்த புறம் பேசுதல் இருக்கு பாருங்க, ஒரு கோழைத்தனத்துடைய வெளிப்பாடுங்க. ஒருத்தர் இடத்துல ஒரு மிஸ்டேக் பாக்குறோம், ஒரு ஃபால்ட் இருக்கு, உண்மையாலுமே நம்ம துணிச்சலா என்ன செய்யணும், அது அவருடைய முகத்திற்கு முன்பாக சொல்லணும். உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, இதை திருத்திக்கங்க. உண்மையாலுமே அவர் திருந்தணும், அவர் வருந்தணும், மறுமையில் அதை பத்தி கேள்வி கேட்டப்படக்கூடாது நம்ம நினைச்சோம்னா என்ன செய்யணும், அந்த குறையை முகத்திற்கு முன்பாக சொல்லுவோம். முகத்திற்கு முன்பாக சொல்வதற்கு துணிச்சல் இல்லாம என்ன செய்யணும், அவரை பத்தி பின்னாடி பேசுறோம். எங்க நம்ம சொன்னா அந்த குறையை திருத்திடுவாரோ, அந்த குறையை திருத்திட்டா அதுக்கு பிறகு அவரை பத்தி புறம் பேச முடியாதுங்கிற எண்ணம். ரெண்டாவது என்ன தெரியுமா, அவருடைய குறையை போய் சொன்னா நம்முடைய குறையை சொல்லிடுவாரோ, அவர்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நாம சொன்னா உன்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குன்னு அவர் சொல்லிடுவாங்கிற பயம் தான் என்ன செய்யுது, ஒருத்தருடைய குறையை அவரிடத்துல சொல்ல விடாமல் புறம் பேச வைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை புறம் பேசாதீர்கள். வலா நிசாஉம் மின் நிசாஇ, பெண்கள் மற்ற பெண்களை புறம் பேசாதீர்கள். பொதுவா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே ஆண்களுக்கு தான் இருக்கும். ஆண்பாலில் சொன்னாலும் அந்த அறிவுரைகள் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். ஆனா புறம் பேசுவதை குறித்து, குறை சொல்வதை குறித்து அல்லாஹ் தஆலா பெண்களையும் சேர்த்து சொல்றான். வலா நிசாஉம் மின் நிசாஇ, சில பெண்கள் மற்ற பெண்களை குறை சொல்ல வேண்டாம். ஏன், அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும் வ அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹும். நீங்க அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறீங்களே, அடுத்தவர்களை பத்தி குறை சொல்றீங்களே, உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பான், அவர்களை விட சில விஷயங்கள்ல நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஒருத்தவரை பத்தி குறை பேசுறோம், புறம் பேசுறோம், நம்ம எல்லாத்திலையும் நல்ல புனிதர்களாக உத்தமர்களாக இருக்கிறோமா? ஒருத்தர்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, அதை பத்தி பின்னாடி பேசுறோம், நம்ம எல்லாத்திலையும் உத்தமர்களாக இருக்கணுமா? அவங்க கிட்ட ஒரு ஃபால்ட் இருந்தா நம்ம கிட்ட ஒரு ஃபால்ட் இருக்கும், அவங்க கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தா நம்ம கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். அப்ப அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள், உங்களை விட அவர்களும் அவர்களை விட நீங்களும் சிறந்தவர்களாக இருக்கலாங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்னைக்காவது ஒருத்தவரை பத்தி நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறோமா? நல்லதை பத்தி பின்னாடி பேசணும். ஒருத்தவரை பத்தி புகழ்றதா இருந்தா அவருடைய முகத்துக்கு முன்பாக புகழக்கூடாது. ஒருத்தவரை பத்தி குறை சொல்றதாக இருந்தா அவருடைய முகத்திற்கு முன்பாக குறை சொல்லணும். ஆனா இப்படி நேர் மாற்றமாக புகழ்ச்சிலாம் பாருங்க, முகத்துக்கு முன்பாக தான். உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? உன்ன மாதிரி ஒரு ஆள் உலகத்துல இருக்க முடியாதுன்னு முகத்துக்கு முன்பாக என்ன செய்வாங்க, புகழ்வாங்க. முதுகிற்கு பின்பாக அவர்களை பற்றி புறம் பேசுவாங்க. இந்த பண்பு என்ன செய்யப்படணும், கை கழுவப்படணும். இவர்களுக்கு மறுமையில நரகத்துல மிக கொடூரமான வேதனை இருக்கிறது.